இளையராஜாவுடைய கேரக்டர் உள்வாங்கினாலே சர்ச்சைகள் தான். பல தடவை வந்து சிம்பு கூட அவங்க லவ்வில் இருக்கும்போதே, நயன்தாரா சிம்புக்கும் அவருக்கும் லவ்வில் இருக்கும்போது அவங்க அப்போவே மீட் பண்ணியிருக்காரு. அப்போவே கூட சிம்பு கூட இருந்திருக்கார். வாழ விடு அதுவும் அவரு தனுஷ் பேசின கிளிப்ஸை எடுத்து அந்த வக்கீல் நோட்டீஸை மேலே வந்து வச்சிருக்காரு. வாழ விடுன்னு யார் சொல்லுவாங்க? பெரும்பாலும் மார்வடிகள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஆவணப்படம் வந்து இவங்க வந்து எடுத்து ஏதாச்சும் ஒரு ஏழைகளை அன்னை தெரசாவுக்கோ ஏதாச்சும் ஒரு சேவை மையத்துக்கோ ஃப்ரீயாக தரல. 2-3 வருஷமாக வந்து இவங்க வந்து அந்த கிளிப்பிங்ஸ் தர்றதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் அதுக்கான அனுமதி அவர் தரல. ஏற்கனவே அவர் பல விவாகரத்துக்கு காரணமான நாயகன் அவர் மேலே பட்டம் இருக்குது. ஆண்டவனுடைய கட்டளை வேறு மாதிரி இருக்கும், ஆண்டவனுடைய கோர்ட்டில் உங்களுக்கு வேறு மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக. வணக்கம் சார். வணக்கம் சார். வழக்கமான பல காதல்கள் உண்டு, ஒவ்வொரு காதலும் ஒவ்வொரு மாதிரியே இருக்கும் இல்லையா? இவங்க அந்த நயன்தாரா காதல் வந்து ரொம்ப காஸ்ட்லியான காதல். அந்த காதலை வெளிப்படுத்திய விதம், அதை திருமணம் கூட ரொம்ப காஸ்ட்லியாக தான் இது பண்ணியிருக்காங்க. அது ஒரு பிஸ்னஸ் ஸ்டிக்காக தான் பண்ணியிருக்காங்க. எனக்குரிய அந்த படத்தை வந்து தயாரித்தவர் தனுஷ் தான் அந்த படம் தயாரித்ததன் மூலமாக இவங்க 2 பேருமே மீட் பண்ண, லவ் பண்ண ஒரு இதாக இருந்தது. ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு சூழ்நிலையாக அது அடிக்கடி சந்திக்கவும் தன்னுடைய மனசை பரிமாறிக்கொள்ளவும் வாய்ப்பாக அமைந்தது. இது வந்து அதனால தான் வந்து உங்களை பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் கூட வந்து அவர் அந்த அதுக்கு முன்னே வரைக்கும் முன்னே மீட் பண்ணியிருக்கார். அவர் பல தடவை வந்து சிம்பு கூட அவங்க லவ்வில் இருக்கும்போதே, நயன்தாரா சிம்புக்கும் அவருக்கும் லவ்வில் இருக்கும்போதே அவங்க அப்போவே மீட் பண்ணியிருக்காரு. அப்போவே அவர் கூட சிம்பு கூட இருந்திருக்கார். அப்போல்லாம் இவர் ஒரு ஏறக்குறைய ஒரு தூரமாக இருந்த ஒரு நண்பராக தான் இருந்திருக்கார். இப்போது வந்து அதுக்கு பிறகு தான் வந்து உங்களை நானும் ரவுடி தான் படத்துக்கு பிறகு தான் இவங்களுக்குள்ள ஒரு லவ் வருது. லவ் வந்த பிறகு அவங்களுக்குள்ள அந்த ஒரு புரிதல், அப்புறம் வந்து எப்படியெல்லாம் என்னென்ன கொஞ்சம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஒரு படத்தில் ஒரு பாடல் கூட எழுதியிருக்காரு, சில பாடல்கள் எழுதியிருக்கார். ஒரு பாடல் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த 3 நிமிஷ பாடல் வந்து இவர் வந்து அவங்கள வர்ணித்து ரொமான்டிக்காக எழுதின பாடல். அது இடம் பெறணும்னு நினச்சார். அதே மாதிரி சில சீன்ஸ் எல்லாமே இவங்களுக்காக அந்த கிரியேட் பண்ணும்போது இவங்க ஒரு லவ் அப்படி தான் உருவாச்சு. அந்த படத்தின் மூலமாக தான் ஒரு லவ் உருவாச்சு. ஆனால் அதுக்கான சீன் எல்லாம் வச்சுருக்காரு. அதனால் அந்த சீன் எல்லாம் அதில் அவருடைய ஆவணப்படத்தில் வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆவணப்படம் வந்து இவங்க வந்து எடுத்து ஏதாச்சும் ஒரு ஏழைகளை அன்னை தெரசாவுக்கோ ஏதாச்சும் ஒரு சேவை மையத்துக்கோ ஃப்ரீயாக தரல. இந்த ஆவணப்படத்தை எடுத்து மிகப்பெரிய ஒரு நிறுவனத்திற்கு 100 கோடிக்கு என்னமோ 100 கோடி 200 கோடி எத்தனை கோடின்னு நினைக்கிறேன். அது இன்னும் சரியான அதை விற்றுருக்காங்க. அவங்க விற்றுருக்காங்க. அது விற்றுருக்கும் போது நீங்கள் வந்து நாளைக்கு அவர் கூட இதை வந்து நீங்கள் அந்த 400 ரவுடி தான் படத்தில் வர்ற சீன்கள் அவர் வந்து விற்கப்போ தானே போகிறாரு. அதை வந்து வரும்போது டெலிகாஸ்ட் பண்ணும்போது அவருக்கும் விற்பனை தானே பண்ண போகிறாரு. அவரும் சம்பாதிக்க தான் போகிறாரு. இப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது புனிதமான ஒரு லவ். யாரும் அதாவது எல்லா தியாகங்களை செஞ்சுட்டு இந்த லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், அது வேற. ஆனால் இந்த லவ்வை அப்படியே கல்யாணமாக மாறும்போது கல்யாணத்தை வந்து இவங்க வந்து ஒரு வியாபாரமாக மாற்றிட்டாங்க. வியாபாரமாக மாற்றும்போது அந்த வியாபாரத்துக்கு பல படங்களில் இவங்களுடைய லவ் சீன்ஸ் எல்லாம் எடுத்து அதில் கிளிப்பிங்ஸ் எல்லாம் சேர்க்குறாங்க. கிளிப்பிங்ஸ் எல்லாம் சேர்த்தா தான் ஒரு படம் மாதிரி பார்க்க நல்ல ஒரு ஆவணப்படம் மாதிரி பார்க்க நல்ல ரசிக்க இதாக இருக்கும்னு நினச்சி அவங்க இது பண்ணாங்க. அதே மாதிரி தான் இவருடைய அதை நானும் ரவுடி தானில் இருந்து எடுத்தது. சில பேர் வந்து அவங்களே சொல்கிற மாதிரி வந்து பெரிய மனசோடு கொடுத்துட்டாங்க, நீங்கள் குறுகிய மனசோடு நீங்கள் கொடுக்க தயங்குறீங்க, இப்படியெல்லாம் நம்ம நண்பர்களாக இருந்தும் நீங்கள் கொடுக்க தயங்குறீங்க, இதெல்லாம் என்ன வஞ்சிக்கிறீங்க, எங்களை இது பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நேரிய சாபம் விடுற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணகி மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, டேரெக்டாக வந்து இந்த விஷயங்களை விட்டு கேரக்டர் அசர்னேஷன் மட்டும் பண்ணுறாங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்க முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறதுல நீங்கள் தான் நம்பர் 1. ஸோ நீங்கள் வந்து அடுத்தவங்கள முன்னேற விட மாட்டீங்க. ஸோ எதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு என் மேலே வந்து உங்களுக்கு ஒரு கிரட்ஜ் இருக்குது, ஒரு வன்மம் இருக்குது, அந்த வன்மத்தை தான் நீங்கள் கக்குறீங்க. ஸோ இதுவே வந்து வேறு ஏதோ பண்ணியிருந்தா இல்லை வேறு யாரோ பண்ணியிருந்தா நீங்கள் என்னை வந்து கேட்டிருக்க மாட்டீங்க. பட் நான் பண்ணேன், என் மேலே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வன்மம் இருக்குது. ஸோ அந்த வன்மத்தை காமிக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வேணும்னே இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி. ஏதாச்சும் ஒரு விட்டக்குறை குறை இருக்கா என்ன? அது அவங்க சொல்கிற பார்த்தா வன்மம். அதாவது இன்னொரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்களே, அந்த முன்னேற விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு.
இந்த ஏறக்குறைய இந்த படமே வந்து தயாரித்தது அவர் தான். இதன் மூலமாக தானே உங்களுக்கு 2 பேரும் காதலர்களை மாறினீங்க. இதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது. ஒரு டைரக்டராக மாறுறாரு அவர். அப்போ வந்து அவர் முன்னேற தானே கொடுத்துருக்காரு. அவர் தானே வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அப்போ வந்து நீங்கள் அவர் முன்னேற விடலை அப்படின்னு சொல்கிறது தப்பு. அது இதுக்கான பர்மிஷன் தரல. அதுதான் ஏறக்குறைய அந்த கல்யாணம் முடிஞ்சு 1 மாதத்துலேயே இந்த வீடியோ அவங்க தர வேண்டியது தர முடியலை. 2 வருஷமாக அதை இழுத்துட்டு போயிட்டு 2-3 வருஷமாக ஆச்சுன்னு நினைக்கிறேன். இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. ஒரு 2-3 வருஷமாக வந்து இவங்க வந்து அந்த கிளிப்பிங்ஸ் தர்றதை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கான அனுமதி அவர் தரல. நாளை மறுநாள் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது இவங்க அந்த பிரச்சனை வரப்போகுது. அதுக்காக தான் இப்போ இன்றைக்கி அவர் அந்த லெட்டர் இப்போ இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னே வரைக்கும் வந்து பேசலை இவங்க. அவரே அதே மாதிரி உங்களுக்கு அவருடைய கணவர் கூட விக்னேஷ் சிவன் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா உங்களுக்கு வாழ வீடுன்னு வாழ வீடு, அதுவும் அவரு தனுஷ் பேசின கிளிப்ஸை எடுத்து அந்த வக்கீல் நோட்டீஸை மேலே வந்து வச்சிருக்காரு. வாழ வீடுன்னு யார் சொல்லுவாங்க? பெரும்பாலும் மார்வாடிகள்னு சொல்லுவாங்க. அவங்க வட்டி வாங்கிட்டு வாழ வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து அவர் படத்துலேயே நடிச்சுட்டு வாழ வீடு அப்படின்னா அவர் ஏற்கனவே உங்களை வாழ விட்டார்ல, ஏற்கனவே லவ் பண்ண விட்டார்ல, கல்யாணம் பண்ணிட்டீங்க. நீங்கள் அந்த கல்யாணத்தை பிஸ்னஸ் ஆக்கிட்டீங்க. இப்போ வந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் வந்து இப்படி பேசுகிறது ஒரு நீங்கள் சும்மா கொடுத்துருந்தா பரவாயில்ல. சும்மா கொடுத்துருந்தீங்க, அதை நடித்து கொடுத்துட்டோம், மக்கள் பார்க்கட்டும். அல்ல அதன் மூலமாக வர்ற பணத்தை வந்து ஏதாச்சும் ஒரு சமூக நல கூடங்களுக்கு சமூக நல சேவைக்கு தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அவரும் பிஸ்னஸாக பண்ணுறாரு. 2 பேரும் பிஸ்னஸாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த பழைய நட்பு பழைய இதெல்லாம் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னே வேறு. இப்போ வேறொருடைய மனைவி நீங்கள் இப்போலாம் அந்த பழைய நட்பை பற்றி பேச முடியாது. பழைய நட்பாக இருக்க முடியாது. வேறு மாதிரி அது சினிமாவுக்குள்ளே வந்த பிறகு நீங்கள் அந்த ஒரு பிஸ்னஸாக பண்ணும்போது இவரும் ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாரு. அதான். ஆனால் அங்கே ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து எதிர்நீச்சல் படத்தை வந்து இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார். அப்போ வந்து நயன்தாரா வந்து ஒரு ஐட்டம் சாங் அடிப்பாங்க. ஸோ அந்த சாங்கு வந்து அவங்க எந்த ஒரு பேமெண்ட்டுமே வாங்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் அதை பண்ணுறேன், ஸோ உன் ஃப்ரெண்ட் நீ என்னை கூப்பிட்ட நான் உனக்காக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு காசுமே வாங்காமல் அந்த பாட்டை வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அடிப்படையில் அவங்க எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஏன் நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தனுஷுக்கு இன்னொன்று என்னென்னா சினிமாக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு எனக்கா இது பண்ணுங்கள், உங்களுக்காக நான் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சில இருக்கும். சிலது வேறு மாதிரியும் இருக்கும். வேறு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான விஷயமும் இருக்கும். இது என்னென்னா நான் வந்து அடுத்த படத்தில் நீங்கள் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்க, ஒரு ஹீரோயினாக தர போகிறீங்க, அதெல்லாம் இதுக்கு நான் ஃப்ரீயாக பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சில விட்டு கொடுத்தல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி விட்டு கொடுத்துருக்கலாம் இருக்காங்க. ஆனாலும் இதை வந்து ஆரம்பத்திலே இவங்க சொல்லியிருந்தா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது இந்த திருமணத்தில் வந்து இதை வந்து ஒரு ஆடியோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ஜஸ்ட் பேசியிருக்கலாம். இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்ட்ருக்கேன், என்னுடைய லவ் ஸ்டோரி மாதிரி அதை ஒரு படமாக பண்ணலான்ருக்கேன், ஆவண படமாக பண்ணலான்ட்ருக்கேன், இதுலேருந்து சில கிளிப்பிங்ஸ் நான் யூஸ் பண்ணலான்ட்ருக்கேன், நீங்கள் கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலான்ட்ருக்கேன், சொல்லுங்கள் சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தா ஆரம்பத்தில். அதாவது ஒரு பிஸ்னஸாக வர்றதுக்கு முன்னே கேட்டிருந்தா அது ஓகேன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் அவர் பிடிவாதம் பிடிக்கிறார் என்னன்னு தெரில. இவங்களால் ஏதாச்சும் அவருக்கு ஏதாச்சும் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரா அல்லது வேறு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காரா? அவங்க வன்மன்ற அந்த வார்த்தையை குறிப்பிடும் போது தான் நம்மளுக்கு அந்த விஷயம் தோணுது இல்லையா? ஏன்னா வந்து சும்மா வந்து வன்மத்தை மேலே கக்குறீங்கன்னும் போது அவங்களுக்குள்ள அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால் அவர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. ஆமாம், அதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, இது பண்ணவே இல்லை, பார்க்கவே இல்லை அப்படிங்கிற ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்களே, ஏதோ ஒரு சில விட்டக்குறை தொட்டக்குறை. அந்த மாதிரி இவங்களுக்குள்ள என்ன குறைகள் தெரியலையே. 2 பேருமே 1000 கிசுகிசுக்களை கண்டவங்க. 2 பேருமே பல சர்ச்சைகளில் அடிப்பட்டவங்க தான். இவங்களுக்குள்ள அந்த வன்மத்தை வந்து ஆரம்பத்தில் இவங்க வன்மம் வந்து ஏறக்குறைய இவங்க சிம்புக்கு ஃப்ரெண்டாக இருக்கும்போது அதுலேருந்து இவருக்கு கொஞ்சம் எதிராக தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சிருப்பாங்க, அப்படி எதிராக இருந்திருக்கும். அதுக்கு பிறகு இவங்க சேர்ந்து நடிச்சிட்டாங்களே, யாரடி மோகினி அப்படின்லாம் பண்ணாங்க, சில படங்கள்லாம் பண்ணாங்க, சேர்ந்து நடிச்சிட்டாங்க. ஆனால் இவர் வந்து இப்போது என்னென்னா ஒரு காசு விஷயந்தான் இங்கே வந்திருக்கு. ஈகோவா பணம் தான் பிரச்சனை. நீங்கள் அவர் என்ன அவர் சொல்லாமல் சொல்கிற விஷயம், நீங்கள் அதை பிஸ்னஸாக பண்ணியிருக்கீங்க, நானும் அதை பிஸ்னஸாக பார்க்குறேன் அப்படின்றார். இப்படி தான் வருது. அது நேரடியாக பார்த்தா அதுதான். நீங்கள் அதை விற்பனை பண்ணியிருக்கீங்க உங்கள் சிடியை, அதை உங்களுடைய ஆவணப்படத்தை, வாழ்க்கை ஆவணப்பணத்தை, அதில் வந்து நீங்கள் வந்து வேற ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ண போகிறாரு, சம்பாதிக்க போகிறாரு, அப்போ எனக்கும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. அது ஏன் அப்படின்னு தெரியல. பெரும்பாலும் வந்து ஈஸியாக விட்டு கொடுக்கக்கூடியவர் தான்
தனுஷ். ஏன் இந்த வகையில் மட்டும் ஏன் அவங்களுக்குள்ளே ஏதாச்சுன்னு தெரில. அதுவும் இல்லாமல் அந்த சாங் வந்து அதில் இருக்கிற ஒரு சாங் வந்து எழுதுனது அவர் தான், டைலாக் எழுதுனது அவர் தான், டைரக்ஷர் அவர் தான், தயாரிப்பாளர் மட்டும் இவர். இப்போது எப்படி இவர் இளையராஜா ராயல்ட்டிக்காக அந்த மாதிரி விஷயம் தான் இது. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் கூட நடித்த மரியன் படத்தில் நடித்த பார்வதி. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நயன்தாராவை போட்ட போஸ்ட் எடுத்து ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டு சல்யூட் அப்படின்ற மாதிரி ஒரு இமோஜி போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிருக்காங்க. மேபி உண்மையாலுமே தனுஷ் அந்த மாதிரி கேரக்டரா அப்படின்ற மாதிரி நிறைய பேசப்படுது சார். இல்லை, ஏற்கனவே அவர் பல விவாகரத்துக்கு காரணமான நாயகன் வேறு அவர் மேலே பட்டம் இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடந்து அந்த விஷயத்துக்கு அங்கே இவங்க உடன்படலையா என்னான்னு தெரில. அப்போ வந்து அவங்க பார்வதி எப்படி போடுறாங்க, பார்வதி தானே இவங்க, ஆமாம், அவங்க போடுறாங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும், அல்லது அந்த உடன்படாமல் இருக்கலாம். அதுக்காக தான் சல்யூட் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, அவர் வன்மத்தோடு நடந்து கொள்வார், அவர் வன்மத்தோடு தான் இருப்பார், இந்த மாதிரி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஆமாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து அவங்கள வழிமொழிகிறாங்க. சல்யூட் வேறு சொல்கிறாங்க, அடிக்கிறாங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் 100% கரெக்டு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் இவர் ஏன் அதை இது பண்ணாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். இது ஈஸியாக எடுத்துலாம், சாதாரணமாக விஷயம்லாம். பல பேர் ஏதோ சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அந்த இதுக்கு ஆவணத்துக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, ஆனால் இவர் மட்டும்தான் அதை கொஞ்சம் இது பண்ணுறாரு அப்படின்றாங்க. கொஞ்சம் ஒரு நிறைய படத்துலேருந்து அவங்களோட கிளிப்ஸிங்ஸ் வந்திருக்கு. ஆமாம், பல பேர் கொடுத்துருக்காங்க, பெரிய மனசோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மட்டும் ஏன் அது மாதிரி தர மாட்டீங்க, நீங்களும் பெரிய மனுஷத்தன்மையோடு நடந்துக்கங்க அப்படின்றாங்க. இவர் மனுஷத்தன்மையோடு ஏன் நடந்துக்கலைங்கிறது காரணம் தெரியல. அவங்களுக்குள்ளே என்ன உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னான்னு தெரியல. இந்த வன்மத்தை காட்டுவதற்கு உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கணும் இல்லையா. அதான் நான் சொன்னேன்ல, தொட்ட குறை விட்ட குறைன்னு எதுவும் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 விஷயங்கள் குறிப்பிடுறாங்க. என்னென்னா வந்து எப்படியும் வந்து நான் இதை சொன்னதுக்கப்புறம் என் மேலே வந்து கண்டிப்பாக என்னை பற்றின விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக வெளியிடுவீங்க, அது எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்கன்னா, உங்கள் அப்பாவி ரசிகர்களிடம் போயிட்டு ஆடியோ லான்ச்சில் வந்து இதை பற்றி வேறு மாதிரி ஒரு கருத்து சொல்கிற மாதிரி அதை வந்து நீங்கள் மாற்றி சொல்லுவீங்க, கண்டிப்பாக அதை நான் இப்போவே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, நயன்தாராகிட்ட இருந்த ஒரு இது வரைக்கும் நான் கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் நாம் பார்த்த விஷயம் பல கிசுகிசுக்கு அவங்கள பற்றி வந்திருக்கு, பல வகையான காசிப் வந்திருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொன்னதே கிடையாது. எங்கேயுமே பதில் சொல்லி அந்த நேரத்தை வீணாக்கணும் அல்லது அந்த நீயா நானா நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கவே இல்லை. ஆனால் இப்போ சொல்கிறாங்கன்னா இதுக்கான இந்த பதில் இந்த மாதிரி இப்போது அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏறக்குறைய ஒரு கணவருடைய இப்படி சொல்லலாம், நீங்கள் நாளைக்கு அவர் பேசும்போது நம்மளை பற்றி உன்னை பற்றி இப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத அவங்க எடுத்து கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் வந்து அவங்கள பற்றி யாருமே தப்பாக பேசினாலும் கூட வாயே திறக்காதவங்க இப்போ வந்து பேசுகிறாங்க அப்படின்னா ஏதோ கொஞ்சம் அவங்க வந்து அந்த நாளைக்கு வந்து அவர் உதாரணம் சொல்ல தான் போவார். நீங்கள் இது கேட்டீங்க, நான் ஏன் தரல, நான் ஏன் 10 கோடி கேட்டேன், ஏன் அதை வந்து நான் கிளிப்பிங்ஸ் தர மாட்டேங்கிறதுக்கான காரணங்கள் வந்து அடுத்த ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனில் நிச்சயமாக சொல்லுவார். அவங்க சொல்கிற மாதிரி ஒரு ஊமையோடு ஒரு கதையோடு அல்லது விஜய் மாதிரி ஏதாச்சும் ஒரு குட்டி கதையோடு சொன்னாலும் சொல்லலாம், அப்போ கூட சொல்லலாம். அது சொல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் ஏன்னு அவரும் சொல்லியே தானே ஆகணும், இவங்களும் சொல்லி தான் ஆகணும். இவங்க எதிர்பார்க்குறது என்ன, அவரை வந்து கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி காசு வாங்காமல் கொடுத்து தரணும் அப்படின்றாங்க. வேறு இவங்களும் காசு கொடுத்துட்டே இது பண்ணிக்கலாமே கிளிப்பிங்ஸ், அல்லது வேண்டான்னு சொல்லிடலாமே. 10 கோடி அதிகம்னு தெரிஞ்சால் விட்டுடலாமே. ஏறக்குறைய 200 கோடி ரூபா நீங்கள் வாங்க போகிறீங்க. 200 பல கோடி, 200 இல்லை, பல அதிகமாக வாங்கியிருக்கேன். 500 கோடி என்னமோ நினைக்கிறேன் அந்த இதுக்கு. அப்போது வந்து நீங்கள் சின்ன விஷயம் தானே இது, 10 கோடிங்கிற சின்னது தானே, நீங்கள் கொடுத்து வாங்கிடலாமே கிளிப்பிங்ஸ். சில இடங்களில் வந்து கிளிப்பிங்ஸ்லாம் காசு கொடுத்து தான் வாங்குவாங்க. அந்த மாதிரி நீங்களும் வாங்கிடுங்க. அது ரைட்ஸோட எழுதியே கொடுத்துருவார்ல அவர், நீங்கள் பணம் கொடுத்துட்டாங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இவங்க இந்தந்த கிளிப்பிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவார்ல. அப்போ அப்படி பண்ணிக்கலாமே. அதாவது அவரை வந்து நீங்கள் வந்து ஒரு நண்பராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி, அவங்களே வந்து ஆரம்பத்திலே நீங்கள் வந்து ஒரு நண்பராக இருக்கணும். இல்லை சார், நம்ம அதுக்கு என்ன சார், பணம் தானே சார் கொடுத்துறேன் சார் அப்படின்னாலே அவர் வேறு மாதிரி இறங்கி வந்திருப்பார். சரி, ஓகே, சரி பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அது நீங்கள் வந்து வாழ விடு, அவர் அப்புறம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்,
மகிழ்ச்சி, மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்தணும். ஸ்ப்ரெட் லவ். ஆமாம், இது இருக்கணும். ஆனால் இப்படிலாம் நீங்கள் ஒரு வஞ்சகம், அதாவது என்ன வஞ்சக வார்த்தை என்னமோ சொன்னீங்களே, ஒரு வஞ்சகம், வன்மம், வன்மத்தை கக்கக்கூடாது, இப்படியெல்லாம் பழி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஏறிடுது, உருன்னு ஏறி போச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் வர நீங்கள் சட்டத்தோட கோர்ட்டில் ஜெயிச்சிடலாம், ஆனால் ஆண்டவனோட கோர்ட்டில் ஜெயிக்க முடியாது, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி. இல்லை, இதில் சட்டத்துக்கும் ஆண்டவனுக்கு கோர்ட்டுக்கு சம்மந்தமே இல்லையே. சட்டத்திற்கு கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு வந்து அவருடைய பொருளுக்கு காசு கேட்குறாரு, சட்டப்படி பார்த்து அவருடைய பொருளுக்கு காசு கேட்குறாரு. ஆண்டவன் கோர்ட்டில் போனாலும் அவருடைய பொருளுக்கு தான் நம்ம காசு கொடுத்துருக்கேன், நீ சும்மா காசு கொடுத்தியான்னு ஆண்டவன் கோர்ட்டில் அதுதான் வரும். ஆண்டவன் கோர்ட்டில் வெறி எப்படி தெரியல, இவங்க ஏதாச்சும் அவரால் வஞ்சிக்கப்பட்டிருந்தா அது ஆண்டவன் கோர்ட்டில் வந்து அது வேறு மாதிரி தீர்ப்பு வரும். வஞ்சிக்கப்பட்டு அல்லது ஏதாச்சும் ஏமாற்றப்பட்டு அல்லது ஏதாச்சும் நடந்து அதுக்கான வஞ்சிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதுக்கு ஆண்டவன் தீர்ப்பு வந்து அவருக்கு பாதகமாக தான் இருக்கும். இல்லை, அவங்க சொல்கிறது ஏதோ ஒரு காரணத்தை வச்சு தான் சொல்கிறாங்க. ஆண்டவனுடைய கட்டளை வேறு மாதிரி இருக்கும், ஆண்டவனுடைய கோர்ட்டில் உங்களுக்கு வேறு மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக சாபம் சொல்கிறாங்க. சாபம் தராங்களா இல்லை ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு சபிக்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க. 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் அவரை தனுஷை சபிக்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. நீ எல்லாம் மனுஷனையா, நீ முன்னெல்லாம் ஒரு பெரிய ஒரு நடிகன் நினச்சேனே, பெரிய ஆளுன்னு நினச்சேனே, இந்த மாதிரி கீழ்த்தரமானவனாக இருக்கிய, இந்த மாதிரி காசுக்கு அலையிறிய அப்படிங்கிறது சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ஏறக்குறைய சொல்லியிருக்காங்க அவங்க. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட போஸ்ட்டு கீழே ஒரு 2 கமெண்ட் பார்த்தேன். ஸோ அந்த கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட் என்னென்னா வந்து தனுஷ்கு அவர்கள் வந்து எப்படி இவங்க மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கலாம், இவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அதுக்காக தான் தனுஷ் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படி சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட்டு. சார் இதுக்கு என்ன சார் பதில் சொல்கிறேன்? அந்த இதில் சரி, அந்த அவங்க நயன்தாரா போட்ட போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் போட்டிருக்காரு. அது ஒரு அதுக்காக ஒரு வஞ்சகத்தனமாக பண்ணுறாருன்னு சொல்லலாமா என்னன்னு தெரில. அது ஏன்னா இந்த தனுஷோட இவங்க வந்து இப்போ கல்யாணம் ஆன பிறகு 2 குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறாங்க. இவங்களே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய இதெல்லாம் கெடுபிடி கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அந்த ஷூட்டிங் அந்த 2 குழந்தைகளை பார்த்துக்க 2 ஆயாக்கள் கூப்பிட்டு வர்றாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அந்த 2 ஆயாக்களுக்கும் வந்து ப்ரொடியூசர் தான் செலவு பண்ணி ஆகணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தாகணும், வந்து கூட்டிகிட்டு போக வர அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும், அது கேரவன் இருக்கணும் அவங்களுக்கு, அது போக ஒரு எஸ்கார்டு 2-3 பேர் அவங்களுக்கு பார்த்துக்கணும். அப்போ வந்து நீங்களும் ஒரு சைடில் பார்த்தா அவங்களுக்கும் செலவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் வந்து அவருடைய யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், அதே மாதிரி நாம் பெற்ற துன்பம் பெருக மற்றவரும் அப்படின்னு தனுஷ் நினைக்கிறார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் அவர் அப்படி நினைக்கிறாரோ என்னன்னு தெரில. அவர் தான் ஏறக்குறைய 15 வருஷம் வாழ்ந்துட்டார், 2 பிள்ளைகளை பெற்றுட்டார். இவங்க வந்து இப்போ தானே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவர் வந்து அப்படி நினைப்பாருன்னு தெரியல, ஆனால் நினைக்கலாம். ஓகே சார். ஸோ 2வது கமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ அவர் வந்து இப்போது இளையராஜாவோட பயோபிக் வந்து நடிக்கிறாரு. ஸோ ஒரு வேளை வந்து இளையராஜாவோட கேரக்டர் நல்லா உள்வாங்கிட்டாரோ, அதனால தான் இந்த மாதிரி வெளியே வருதோ, ராயல்ட்டி கேட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி. வாஸ்தவம் தான். இளையராஜாவுடைய கேரக்டர் உள்வாங்கினாலே சர்ச்சைகள் தான். ஏதாச்சும் அங்கே போனால் எங்கேயாச்சும் ஒரு சர்ச்சை, நீ அறிவு இருக்கா, உனக்கு மியூசிக் தெரியுமான்லாம் கேட்க வேண்டியிருக்கும், சர்ச்சைகள். ஏறக்குறைய அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இளையராஜா உள்ளே வந்ததுனால இவருக்குள்ளே அந்த தனுஷ் வெளியே இருக்கிறனால அந்த சர்ச்சைகள் வந்துச்சா என்ன தெரியல. கதாபாத்திரமாகவே அவருக்குள்ளே வந்ததுனால அவர் வந்து அப்படி மாறிட்டாரோ என்னன்னு தெரியல. அதே சமயத்தில் வந்து இளையராஜாவுடைய பயோகிப்பை வந்து இப்போது தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன தெரியல, அது வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஏன்னா இவர் கொஞ்சம் பயங்கர பிஸியாக இருக்கார் தனுஷ், அதை நிறுத்தி வச்சுருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அது வரலாம். இளையராஜா ஒவ்வொருத்தருடைய தன்மைகள் வருது தானே, அதில் என்ன இருக்குது, அது அப்படியும் எடுத்துக்கலாம். ஓகே சார். ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் தனுஷ் அவர்களோட கேரக்டர் பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அவர் ஏன்னா நிறைய பேர் இப்போ அவருக்கு நயன்தாரா போட்ட போஸ்ட்டில் ஸோ தனுஷ் அவர்கள் கூட நடித்த ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்து நயன்தாராவுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. அவர் போட்ட ட்வீட்டை லைக் பண்ணி ஃபயர் அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இன்னும் இப்படி பண்ணும்போது தனுஷ் அவருக்கு மேலே அப்போ தப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. ஸோ அவரோட கேரக்டர் எப்படி சார்? தனுஷ் ஒரு நல்ல பையன் தான், நல்ல டேலண்டான அவர் தான். அந்த பெண்கள் விஷயத்தில் இந்த மாதிரி அவருக்கு ஒரு இந்த பேர் வந்துட்டு இருக்கு ஆரம்பத்துலேருந்து. அந்த இவங்க சுசித்ரா வேற கிளப்பி விட்டதுலேருந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக போச்சு. எல்லோருக்கும் அந்த பெண்கள் மத்தியிலே அவருக்கு வந்து ஒரு இவர் இப்படிப்பட்டவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்தாச்சு. அப்படி தான் இருக்குது. ஏறக்குறைய கல்யாணங்கள் நிறுத்தினது, பல திருமணங்கள் விவாகரத்தில் முடிய காரணம் அவர் தானே. டிடி இவங்க சொன்னதில் அது வேறு இதாச்சு. இப்போ சமீபத்தில் கூட இவங்க யார் அந்த பிரியங்கா வந்தப்போ கூட அவங்களும் இந்த தனுஷை வச்சு தான் காரணம் சொன்னாங்க. இப்போது தனுஷால் வந்து
நிறைய நன்மைகளை விட இந்த மாதிரியான டார்ச்சர்கள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நடிகைகள் டார்ச்சரில் அனுபவிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நடிகைகள். அதனால தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களுடைய இந்த நயன்தாராவை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, ஒன்று அவங்க தனுஷால் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கணும், தனுஷால் சின்ன அளவுக்காவது ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கணும். அதனால தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி தனுஷ் வந்து நல்ல திறமையான ஒரு நடிகர் தான். நல்ல மனசு உள்ளவர், நிறைய பேர் உதவக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் பார்த்தது கிடையாது. ஆனால் ஒரு நல்ல டேலண்ட் உள்ளவர், நல்ல கொஞ்சம் பாடவும் எழுதவும் ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாதிரி சில பெண்கள் சைட்லேருந்து இந்த மாதிரி சில இது வரும்போது அவரை வேறொரு கோணத்தில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே சார். சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட டாக்குமெண்ட்ரிக்கு வந்து ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷனாக இது இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி, அதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ? ஆமாம், அதுவும் ஒரு இதுதான், இதுவும் ஒரு பரபரப்பு தான். இப்படியும் வச்சுக்கலாம் நீங்கள். டாக்குமெண்ட்ரிக்கு இப்போ ஒரு பெரிய பரபரப்பு தானே. இப்போ வந்து இது வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்ரி வந்துச்சா இல்லையான்னு யாரும் கேட்கவே இல்லை. அவங்க கல்யாணத்துக்கு எடுத்தாங்க, அதுக்கு பிறகு என்னாச்சின்னு தெரியல. நான் யாரும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவே பேசவும் இல்லை. அது பேசு பொருளாகவே வரல. இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ரி பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவரை வந்து இப்போ 10 கோடி கேட்டார்னு சொல்லி ஒரு சர்ச்சையாச்சு. இப்போ எல்லா நடிகைகளும் அவரை சூழ்ந்து சபிக்க இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது வந்து இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பு தான், பப்ளிசிட்டி தான் அந்த டாக்குமெண்ட்டுக்கு. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கேட்டு வாங்கிடலாம் போட்டுருக்கேன் அந்த கம்பெனிக்கிட்ட இவங்க நயன்தாரா. ஓகே சார், ரொம்ப நன்றி சார்.